ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் நித்திய நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை கொடுக்க நேர்த்து தந்தீர அந்த கிருபைக்காண்டி இந்த செய்தியை நீ மறத்து பேச வேண்டுமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிப்பேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு இரட்சிப்பின் கம்பீர சத்தம். இரட்சிப்பின் கம்பீர சத்தம். சங்கீத 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கம் செய்யும். இங்கே பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு கம்பீர சத்தம் வருகின்றது. இந்த சத்தம் அங்கிருந்து வருகின்றது, பரலோகத்தில் இல்லை, தேவனுடைய வார்த்தையிலே அந்த கம்பீர சத்தம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கம்பீர சத்தம். அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு ஆதாமேவாள் குளிர்ச்சியான வேலையிலே, அதாவது நதிகள் ரெண்டு இடத்துல உலாவி பேசி ஒரு கதைக்கிற மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்படியானால் அவர் குற்றம் செய்திருக்கிறார், ஏதோ ஆண்டவருக்கு எதிராக ஒரு செயல்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதை பற்றி விளக்கம் இல்லை. குற்றம், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நடந்தது என்ன? சாபத்தின் சத்தம் தான் அவள் கேட்க பெற்றார். என்ன சொன்னால் தெரியுமோ? ஆதியா 3:9-10 நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒளித்துக் கொண்டிருந்தாள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவரோடு உலாவி கரம் கூப்பி ஜெபித்து துதித்து அந்த மகள் ஆதாம் ஏன் நிர்வாணி என்று பயந்து மரத்தின் பின்னால் ஒளித்துக் கொண்டு? பிரச்சனை போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது, ஒழித்துக் கொண்டிருந்தார். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கேட்டுக்கொண்ட சகோதரியே, இந்த சங்கம வானொலியிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும் போது ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? விடை வருகிறது, டிவிக்கு முன்னாலே படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாபம். ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை, மகனே மகளே என்று அழைக்கிறார், கம்பீர சத்தத்தோடு அழைக்கிறார். நீங்கள் ஊழியத்துக்கு வர வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தால், உங்களுடைய தாளந்து வந்தால் உங்களுடைய வீடு நிறையும், பொருளாதாரத்தால் நிறையும். இவ்வளவு நாள கண்ணீர் விட்டு துதித்து வேதனையோடு சஞ்சலத்தோடு என்ன செய்வேன் என்று தருமாறிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வதிப்பார். பாருங்க, சிம்சோனை ஆண்டவர், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு கம்பீர சத்தத்தோடு துணி வருது. உங்களுக்கு தெரியும், சிம்சோன் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை பற்றி விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு என்ன பதில் கொடுக்க தெரியுமோ? என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், அது கொடுக்கிற பதில், தெளியாளின் மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அபிஷேகத்த மனிதன், அற்புதம் நடந்த அந்த சிம்சோன் தெளியாளின் மடியிலே படுத்துக் கொண்டாள். அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிட்டது. அபிஷேகம் போய்விட்டது, வல்லமை போய்விட்டது. அந்த கம்பீர சத்தத்துக்கு அவன் கொடுத்த பதில் தவறான பதில், உலகத்துக்குரிய பதில். அதுதான் நான் சொல்லிக்கொண்டே, இந்த பெண்களின் மடியும் வீட்டு பால்கனியும் பொல்லாத சாமான்கள். சிம்சோனோட சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது, சவுலே சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? 1 சாமுவேல் 10:21-22. சவுலே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கூப்பிடுறார். ஐயா என்ன சொல்றான் சொல்லுங்க. அவன் தளவாடங்கடையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஆண்டவருக்கு விரோதமாக செயற்பட்டால், ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் ஒழிக்க வேண்டிய கட்டம் வரும். கட்டம் வரும்.
கவனமா இருக்க வேண்டும். அடுத்த தாவீது நீ எங்கே இருக்கிறாய் என்று 2 சாமுவேல் 18:20. அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 ஒடுகுமுக கவுனி வாசல் நடுவே உட்கார்ந்து இருக்கான். ஆண்டவரே, மோசே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் வந்தது தெரியுமா? மலையின் மேல் கர்த்தரோடு இருக்கிறேன். இதுதானே பதில். கர்த்தர் கம்பீர சத்தத்தோடு கேட்கிறார், மோசே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன பதில் வந்தது தெரியுமா? மலையின் மேல் கர்த்தரோடு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாளந்தை கொடுத்து வேத வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை நீ எங்கே இருக்கிறாய் என்று உங்களை யாரும் கேட்டால் இங்க என்ன சொல்லியிருக்க? சங்கமா வானொலியில் நித்திய வச்ச நிகழ்ச்சியிலே, வார்த்தை வச்ச நிகழ்ச்சியிலே, சனி ஞாயிறு தூதார அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேணும். ஆண்டவர் எங்கே நீ இருக்கிறான் விசுவாசத்தை கேட்டார். இல்ல கலந்துக்கிற பிள்ளைகள் கேட்டா நீங்க அப்படித்தான் விட சொல்லுவோம். எலியாவே நீ எங்கே இருக்கிறாய்? பாருங்கள், கம்பீர சத்தம். அவன் என்ன பதில் சொல்றான்னு சொல்லு பாப்போம். எலியா பற்றி உங்களுக்கு தெரியும். எலியா அற்புதம் அடையாளம் செய்த மனுஷன் என்ன? சூரச்செடிகள் சாறுவதற்காக காத்திருக்கிறேன். அப்படி ஒரு ஊழியக்காரன் அற்புதம் செய்த மனுஷன் ஒரு சூரச்செடியின் கீழ், அது சூரச்செடியை பற்றி பெரிய பிரசங்கமே இருக்கு. சாரதுக்காக காத்து ஆண்டவர்களை சாரத்துக்கு அழைத்தவர். ஆண்டவர் அழைத்தவர், ஐயா வா, துதி செய், தோத்திரம் செய், இந்த நாமத்தை மயப்படுத்து, இந்த தாளந்தை கொடு, ஆண்டவரை இதுக்கு தான் கூப்பிட்டார். சாரதுக்கு கூப்பிட இல்லை. சாரதுக்கு கூப்பிட மற்றவர், மச்சான் தான் சாக கூப்பிடுவார். சூரச்செடிங்கள் சார்ந்த இப்படியெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. சோர்ந்து அதாவது சோர்வு, ஒரு சோர்வு வந்து பிசாது கொண்டு வருகிறோம். சில நேரத்துல பாருங்க, ஊழியம் செய்ய ஏன் எனக்கு இந்த வேலை விட்டுட்டு பேசாம இருக்கலாமே, எல்லாத்தையும் சிஸ்டர் ரீச்சார கையை கொடுத்து போட்டு கையை கொட்டி கொண்டு போகலாமே, கடற்கரைக்கு போகலாமே, மலையில ஏறலாமே சிந்தனை வரும். அப்பொழுது எனக்கு தெரியும் இது பிசாதி ஐடியா போடுறான் எனக்கு. கன்றா கவனிக்க வேண்டும். உங்களுக்கு சோர்வு வரும் பொழுது இந்த சோர்வு ஏன் வருதுன்னு யோசிக்க வேண்டும். பிசாசு அவன் தான் சோர்வை கொண்டாடுறான். ஆண்டவர்களுக்கு இரண்டிப்பான சத்த பிறத்தை ஞானத்தை தந்துக்கிறான். என்ன இந்த சோர்வு வரைக்கும் மிக கவனம். அடுத்து சகைவே நீ எங்க இருக்கிறாய்? நல்ல கேள்வி. அவன் என்ன சொல்றான்? உண்மைக்கான காட்டாத்தி மரத்தில் ஏறி இருக்கிறேன். அவன் ஏறினது ஒரு காட்டாத்தி மரம். அந்த காட்டாத்தி மரத்தை நம்ம இஸ்ரேலை பார்த்திருக்கிறேன். காட்டாத்தி மரத்தில் ஏறிக்கிறேன். என்னத்துக்கு? ஆண்டவரை பார்க்க ஏறியிருக்கிறான். அவன் வார்த்தையில கேட்டிருக்கிறான். அற்புத அடையாளங்களை எல்லாம் கேட்டிருக்கிறான். நான் இயேசுவை பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியாது இயேசு யாருன்னு சொன்னா அங்க இஸ்ரவேல எல்லாரும் தாடி வளர்த்து கொண்டு இருப்பா. இயேசுவை மாதிரி கண்டுபிடிக்க இல்லாது. இவர்தான் இயேசு கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் எல்லாரும் ஒரே விஷயம் பார்த்தான் இருப்பாங்க. தாடி நிறைச்சே இருப்பாங்க. அவனுக்கு ஒரு ஆசிரியர் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, தேவன் எப்படிப்பட்டவரோ சிந்தனை அவனுக்கு வந்துட்டு பாருங்க. சில பேர் ஏன் காட்டாத்தி மரத்தில் இருந்தான்? கேள்விக்கு சில விட சொல்லி. ஆனால் கட்குள்ளன் கட்டேன் எல்லாரும் பார்க்கல, துளி துளி பார்த்தாலும் கிடைக்காது. அப்ப அந்த காலத்துல ஏறி இருக்கும் என்ன தெரியா, போய் மரத்துல ஏறிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாத்தான் வேலி எங்கே இருக்கிற? அத்தி மரத்தின் கீழே. இந்த அத்தி மரம்னு சொல்லும்போது இஸ்ரேல் நாட்டுல 2 விதமான அத்தி மரம். ஒரு அத்தி மரம் பெருசா வளர்ந்து அத்திக்காய், மற்றொரு புஷ், அதாவது ஒரு காடு மாதிரி ஒரு பத்தை, நெருக்கமான ஒரு பத்தை. அதுக்குள்ள போந்தா ஒருவரும் காண இயலாது. அதுக்குள்ள போய் ஜோம் பண்ணினா ஒற்றுதரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சத்தம் கூட வெளியில வராது. அதான் அத்தி மரத்தின் கீழ் சொல்லும்போது அது ஒரு புஷ், ஒரு அடர்த்தியான அத்தி மர காடு, கட்டை, உயரம் இல்லை கட்டை. அப்ப அவன் அதுக்குள்ளவே ஜோம் பண்ணிக்கிறான். உத்தருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு? ஆண்டவர் கண்டுபிடிச்சு. அதானே நாத்தான் எங்க இருக்கிறான்? அத்தி மரத்தின் கீழே. ஆண்டவரு தெரியும் உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க வழங்கி இருக்கிறீர்கள். அத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு நீதிமான்களுடைய வீடா? உங்களுடைய கூடாரம் தாவீதின் கூடாரமா? உங்களுடைய வீட்டில் ரட்சிப்பன் கிம்பிர சத்தம் உண்டா? தேவ பிரசன்னம் உண்டா? நீதிமான்கள் கூடாரம் ரட்சிப்பன் கம்பீர சத்தம். அதாவது தேவ புள்ளிட சத்தம் இல்ல, கம்பீர சத்தமா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? நேரம் கடந்து விட்டது.
அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த குறுகிய நேரத்திலே கம்பீர சத்தத்தை பற்றி ஆண்டவரே வேதாம ரீதியில விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இல்லை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து மறு ஒரு பிள்ளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி தொடர்ந்து தேவ வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களையும் ஊழியக்காரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஐயா, அருமையான வார்த்தை. ஆமே, எங்களுக்கும் அவரோட சத்தம் கேட்கிறதான்றதான் நாங்க நோக்கி பார்க்கணும். சாமுவேலை போல சகேவியை போல நாங்களும் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். நன்றி ஐயா, அருமையான வார்த்தை மூலமா ஆசீர்வதித்தீங்க. கர்த்தர் உங்களோட மென்மேலுமாக இருந்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி ஐயா, நன்றி. God bless you. God bless you too. ஆமென். இப்ப